ஒரு சிறிய காட்டில் சின்ன குறும்புக்கார அணில் இருந்தது. அதற்கு பெயர் மின்மினி. மின்மினிக்கு பட்டாணி பீஸ் சாப்பிட மிக விருப்பம். ஆனால் காட்டில் பட்டாணி மரம் எங்கே இருக்கிறது தெரியாது. ஒரு நாள் அது கிராமத்துக்குச் சென்று பார்த்தது. அங்கே ஒரு பெரிய விவசாயி பட்டாணி செடிகளை வளர்த்திருந்தார். மின்மினி மகிழ்ச்சியில் குதித்து, இதுதான் என் ஸ்வர்க்கம் என்று சொன்னது. அது மெதுவாகச் செடிக்குள் சென்று சில பட்டாணிகளை எடுத்து தன் பையிலே வைத்துக் கொண்டது. ஆனால் விவசாயி பார்த்துவிட்டார். அவர் சத்தமாக கூவினார், ஏய், யார் அந்த பட்டாணி திருடன்? மின்மினி உடனே மரம் ஏறி ஒளிந்தது. அப்புறம் யோசித்தது, நான் திருடினால் சுவையாக சாப்பிடலாம், ஆனால் பயமாக இருக்கும். நண்பர்களுடன் பகிர்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த நாள் மின்மினி சில பட்டாணிகளை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களான கிளி, முயல், அணில் குடும்பத்தினருக்கு தந்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பட்டாணி சூப் செய்து சாப்பிட்டார்கள். அதன்பின் மின்மினி இனி ஒருபோதும் திருடவில்லை. அது தன் சொந்தமாக பட்டாணி விதை போட்டு புதிய செடியே வளர்த்தது. பாடம்: பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பு. உழைப்பால் பெற்றதுதான் இனிமையானது.